அப்போ எப்படியோ வந்து இவங்கெல்லாம் உட்காந்து டீ சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க என்பதை இவன் தெரிஞ்சுக்கிட்டு, அது டெய்லி டீ சாப்பிட்ற இடம் மேடம் அது. என்னன்னா ஐஜி ஆஃபீஸ் இருக்கு இல்லையா? ஐஜி ஆஃபீஸோட மெயின் கேட்டுக்கு வெளியில பார்த்தீங்கன்னா, மெயின் கேட் வெளில வந்தோனே அதை ஒட்டி ஒரு ஏரியா இருக்கும். அதான் மீனாம்பாள்புரம். அந்த மீனாம்பாள்புரத்தை சார்ந்தவர் தான் திலீபன். அவர் வெளியிலேருந்து வந்துரல. நல்லா புரிஞ்சுக்கணும். அந்த மீனம்பாள்புரத்தை அடுத்த தெருவு கைலாசபுரம். ஓகே. அந்த கைலாசபுரத்தை சேர்ந்தவர் தான் ஜாகிர். அவரும் வெளியிலேருந்து வந்துடல. அடுத்து கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா சிட்டி சென்டர். சிட்டி சென்டரை ஒட்டி இருக்கிற பகுதியில் இருக்கிறவர் தான் குமரப்பா, ரூதர்புரத்தில் இருக்கிறவர் குமரப்பா, அப்புறம் வந்து அகிலன் போன்றவங்க. சரிதானா? இவங்க எல்லாம் தினமும் டீ சாப்பிட்டு பேசிக்கிட்டு இருக்கிற இடம். அவங்கள வந்து சந்திக்க போனால் சந்திக்கிற இடம் எதுன்னு கேட்டிங்கன்னா, ஐஜி ஆஃபீஸ் மெயின் கேட்டுக்கு வெளியில் இருக்கிற ஒரு 200 மீட்டர் தாண்டி, அந்த மெயின் கேட்னு 200 மீட்டர் தாண்டி இருக்கிற அந்த டீ கடை தான். அந்த டீ கடை பக்கத்தில் ஒரு ஹோட்டல் இருக்குது, பெரிய ஹோட்டல். அந்த படிக்கட்டில் உட்காந்து தான் டீ ஆர்டர் பண்ணி இவங்க சாப்பிடுவாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்டு இந்த மூர்த்தி காரில் வந்து ஒரு 10-10:15 மணிக்கு நேராக வந்து எங்கள் தோழர்கள் உட்கார இடத்துல நிறுத்துறாரு. நிறுத்திட்டு இறங்கி நேராக எங்கள் தோழர்கள் இருக்கிற இடத்துக்கு தான் போகிறாரு. திலீபன்லாம் உட்காந்துக்கிற இடத்துக்கு தான் போய், ஏன்டா நீங்கள் எல்லாம் அடங்கவே மாட்டீங்களா? என்னை வந்து நீங்கள் வந்து என்னை வாழ விட மாட்டீங்களா? வாழ விடுறதுன்னு என்ன? அந்த பஞ்சாயத்தை ஏன்டா தடுக்கிறீங்க? உங்களை வந்து உங்கள் தலைவனை நான் விடமாட்டேன், உங்களையும் விடமாட்டேன். உங்களெல்லாம் வந்து என்ன சொல்கிறது, நான் உரிய பாடம் கற்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அப்படியே முதல்ல ஆரம்பிச்சது அவர் தான் மேடம்.